2026லேருந்து இன்னும் 10 வருஷத்துக்கு எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ட்ரெண்டாக இருக்கிறதுனால சொல்லலை, பட் ஆனால் நம்மளோட வேர்ல்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குல்ல, அதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. டெக்னாலஜி எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. அதுக்காக இந்த கோர்சஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கோர்சஸ் எல்லாம் எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பேங்க்கு, ஹாஸ்பிட்டல், ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஒர்க், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிசைன். அலாங் வித் டெக்னாலஜி, டிசைனும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். UI UX டிசைன், ப்ராடக்ட் டிசைன், VFX, அனிமேஷன் அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸ், இது எல்லாமே வீடியோஸில், ஆப்ஸில், வெப்சைட்டில், அப்புறம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இது எல்லாமே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ். எல்லா பிஸ்னஸ்லையுமே மணியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, டெய்லி ஒர்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, டேட்டா ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பீப்புள்ஸ் தேவை. ஸோ அதுக்காக தேவைப்படுற கோர்சஸ் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், அக்கௌண்டிங், ஃபினான்சிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சப்ளை செயின் அண்ட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர். எப்பயுமே நம்மளுக்கு ஹெல்த் கேர் தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். மெடிசன், நர்சிங், ஃபிசியோதெரப்பி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ரேடியோலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பயோடெக்னாலஜி, இது எல்லாமே நம்மளுக்கு லாங் டேர்முக்கு யூஸ் ஆகிற ஒரு ஃபீல்ட்ஸ். லாஸ்ட்டாக சைக்காலஜி அண்டு லா, இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போலாம் சைக்காலஜி அப்புறம் மென்டல் ஹெல்த் கோர்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லா, சைபர் லா, பப்ளிக் பாலிசி, இது எல்லாமே நம்மளோட சொசைட்டியை ப்ராப்பராக ரன் பண்ணுறதுக்கான தேவைப்படுற விஷயங்கள். நீங்கள் எதோனா கோர்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 12th அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.